அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். பேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உடமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆடி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை, அஷ்டமி திதி, தேய்பிறை அஷ்டமி. இன்று ஒரு முக்கியமான நாள், கோகிலாஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. கிருஷ்ண பரமாவையும் பைரவரையும் வழிபடக்கூடிய நாள் இன்று அருமையான நாள். அதோட முன்னாடி கார்த்திகை வேற வந்து சேர்ந்துக்கிறது. அதனால் இன்று இரவு 11-13 வரை இருக்குது. பின்னாடி நவமி வந்துடுது. பரணி நட்சத்திரம் 6:25 முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி கார்த்திகை ஆரம்பிச்சாச்சு. சித்த யோகம் ராகு காலம் வந்து 6 முதல் 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. குளிகண்டம் வந்து 6 முதல் 7:30 வரை. சூலம் வந்து கிழக்கு, பரிகாரம் வந்து தை என்று கோகிலாஷ்டமின்னு பேர். இந்த கோகிலாஷ்டமி என்றால் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாள்னு சொல்றது. அஷ்டமி இன்னைக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார். அதே அருமையான நாள். அதாவது இந்த நாட்களை பூரா நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த நாள் சரியில்லை, இந்த நாள் சரியில்லை, இந்த நாளில் இது பண்ணக்கூடாது, இந்த நாளில் இது பண்ணக்கூடாது அப்படின்னா. கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாள் வந்து அஷ்டமி இன்னைக்கு பிறந்திருக்கார். அருமையான நாள். இறைவரை வழிபடக்கூடிய உகந்த நாள். அதனால தான் அதில் வேறு காரியங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சு கொடுப்போம். கண்ண பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, மாதங்களில் நான் மார்கழி. மாதம் வந்து மார்கழி மாதம் தான். ஏன்னா அவ்வளவு இதமான மாதம், குளிர்ந்த மாதம். அதனால தான் மாதங்களில் நான் மார்கழி, மலர்களில் நான் மல்லிகை. மல்லிகைப்பூ தான் உயர்ந்தது. அதில் வந்து இந்த மாதிரிலாம் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதனால் இன்று கிரகங்களை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு வந்து சூரியன் புதன் கடகத்தில், கேது வந்து சிம்மத்தில், செவ்வாய் வந்து கன்னியில், சனி ராகு கும்பத்தில், சந்திரன் வந்து மேஷத்தில் இருக்கார், குரு சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கார். இது இந்த கிரகத்துடைய நிலைமை. இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது? மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ல், சுக்கிரன் 3ல். ஆனால் சனி ராகு நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த மேஷ ராசிக்கு குரு சுக்கிரன் சரியில்லை. சுக்கிரன் 3ல் மறைவு, குரு 3ஆம் இடம் நல்ல இடம்ல குருவுக்கு. 3-4 குருவுக்கு நல்ல இடம் கிடையாது. அதனால் இருப்பினும் சனி ராகு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றம் வரும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு 2ல் குரு, 2ல் சுக்கிரன், 10ல் சனி ராகு. இது பெரிய அமைப்பு உங்களுக்கு. அதனால் நல்லதெல்லாம் நடக்கும். கவனமாக நடந்துவோம். உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள் அனைத்தும் அவங்களுக்கு என்ன காரியம் நல்லது தேவையோ அந்த காரியம்லாம் பண்ணலாம். அதை செய்யும், இது நடங்கும், அது நடங்கும்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு என்ன சூழ்நிலைக்கு தக்கபடி என்ன தேவையோ அந்த காரியங்கள்லாம் நடைபெறும். மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள் கிடைக்கும், பிரச்சனை ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. கடகராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. தேவையில்லாத விரயங்களை உண்டு பண்ணுவார். அதை பார்த்து ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, கடகராசி என்பவர்கள் நல்ல சுப விரயங்களாக பண்ணுவோம், நல்ல செலவுகளாக பண்ணுங்க.
அன்பான சிம்ம ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. 11ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது. சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்காரு. இருப்பினும் 7ல் சனி ராகு, மனைவி கணவனுடைய உடல்நிலை ஆரோக்கியம் கவனம் தேவை. ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளும். கன்னி ராசி என்பவர்களை டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா பிரச்சனைகள் ஏற்படும், கெட்ட பேர் ஏற்படும், பின்னாடி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும், முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு கெடுத்துப்படும். அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களே உங்களுக்கு அருமையான நாள் என்று உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு, சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்காரு. இது ரெண்டும் பெரிய அமைப்பு. நல்ல சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு உருவாகும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 8ல், சுக்கிரன் 8ல், இதெல்லாம் உங்களுக்கு காரியங்களை எதையுமே செய்ய விடாது. தயவு செஞ்சு புதுசாக எதையும் செஞ்சுட்டு மாட்டின்னு முடிக்காதீங்க. அன்பான தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7ல் சனியுடைய தாக்கம் இருக்கிறது. குரு பகவான் சரியில் 6ல் இருக்காரு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7ல் சனி என்ன கொஞ்சம் நாள் இருக்குது, பார்த்து. கும்பராசி என்பவர்களை உங்களுக்கும் 7ல் நடக்குது. குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். மீனராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்கள் மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 4ல் இருக்காரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இருப்பினும் அவளை திருப்திகரமாக இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல பார்த்தா தொழில் பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதெல்லாம் 7னுடைய தாக்கம் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம், நல்லதே நடக்கும். எள்ளு தீபம் ஏற்றுங்க, காக்காய்க்கு எள்ளு சாலை வைங்க, சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வண்டி பத்திரம் கிடைச்சுன்னா வண்டி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப உகந்த நாள். நேற்று ஒரு அருமையான நாள், நல்ல நிறைவான நாள். கடைசி வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் என்பது தாயை வழிபாடக்கூடிய ஒரு நல்ல நாள். நான் நேற்று என்ன பண்ணேன்னு கேட்டிங்களா, எங்கள் சொந்த ஊர் ஊமாத்தநாடுன்னு ஒரு ஊர் தஞ்சை மாவட்டத்தில் பேராவணி பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் ஒரு மாரியம்பாள் இருக்கிறது. அந்த மாரியம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு நேற்று போயிருந்தேன். தொடர்ந்து ஒரு 4-5 வெள்ளிக்கிழமையாக போயிட்டு இருக்கேன். அது நான் அந்த ஊரை விட்டு ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அந்த தாய் என்னை மீண்டும் கூப்பிட்டுருக்கா. அதனால் நான் போயிட்டுருக்கேன். நேற்று அருமையான அபிஷேகம், நிறைய தாய்க்கு நல்ல முறையில் எல்லா அபிஷேகங்களும் ஓரளவு கிராமத்து மக்கள் தானே வந்திருந்தாங்க. நல்ல சிறப்பாக வழிபாடு நடந்தது. அந்த ஊரில் ஒரு பழக்கம் என்ன, மாரியம்மனுக்கு கூழும் கஞ்சியும் காய்ச்சி ஊற்றுவாங்க. அது ஒரு சிறப்பாக நடந்தது. அதனால் எல்லோரும் வர்றவங்களுக்கு பூரா கேப்பக்கூழும் கஞ்சியும் கொடுப்பாங்க, மாவிளக்கு போடுவாங்க. எல்லாம் நிறையா நடந்தது. நேற்று மனசுக்கு ஒரு மன நிறைவு. அந்த தாய் மகாமாரி முத்துமாரியம்பாளுக்கு நிறைய அபிஷேகம்லாம் பண்ணோம். அதில் ஒரு நல்ல நிறைவாக இருந்தது. அது மாதிரி நம்ம அந்த தாயினுடைய வழிபாடு நமக்கு நல்லது. அன்பான நேயர்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மூல நட்சத்திரம் என்பது அருமையான நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் பிறந்தவங்கெல்லாம் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது, திறமை இருக்குது. அது சும்மா தவறாக பயந்துறாங்க. 27 நட்சத்திரமும் எல்லா நட்சத்திரமுமே நல்ல நட்சத்திரம். மகான்கள் எழுதிய மூல நூலில் மூல நட்சத்திரையும் ஆயுள நட்சத்திரத்தை பற்றி எந்த கருத்தும் சொல்லப்படலை. ஒரு பெரிய நூல்கள் எட்டே போகிற கீரனூர் நடராஜன் ஒரு ஜாதக அலங்காரம்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு. அந்த நூலில் எல்லாரும் எவிடன்ஸ் காட்டுறாங்க. அந்த நூலில் எல்லா இதிகாச புராணங்கள்லேருந்து வடமொழி நூல், தமிழ் நூல், இதிகாசங்கள், புராணங்கள், ராமாயணங்கள், திருக்குறள், தேவாரம் இதெல்லாம் இருந்து எவிடன்ஸ் சொல்லியிருக்காரு ஜோடத்துக்கு. ஆனால் இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி ஒரு இடத்துல கூட ஒரு கருத்து சொல்லலை. இதை மக்கள் மனதில் தவறாக விதைக்கப்படுறது. இதில் ஒரு பெரிய வருத்தப்படக்கூடிய விஷயம், அந்தணர்களும் இப்படி சொல்கிறாங்க. அந்தணர்கள் வேதம் படித்தவனும் சொல்லுவான். இந்த வேதம் படித்தவங்களும் ஆத்தாடி மூல நட்சத்திரமா வேண்டாம் அப்படின்னு தவறான ஒரு கொள்கையை பரப்புறாங்க. அது என்ன ஒரு தவறான செயல் இருந்தது, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. அது வாய்மொழி தகவல், அது கருத்து கிடையாது. படித்து பார்க்கணும், மூல நூலை எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் தருது. அவர் பெரிய ஆராய்ச்சியாளர். அவருடைய இதில் நூல்லையே இப்படி தான் எழுதியிருக்காரு. அந்த மூல நட்சத்திரம் சொல்லவே கூடாதுன்னு இருக்காரு. மூல ஆயுதத்துக்கு பிரமாதமாக விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுதான் உண்மையை தவிர மூல நட்சத்திரத்தினால மருமகள் வந்தால் மாமனாருக்கு ஆயுள் முடிந்துடும் என்பது தவறான கருத்து. அன்பான நேயர்களை இந்த தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம்.
உங்களுக்கு தெரிந்த வரை நீங்களும் நல்ல செய்திகளே சொல்லுங்கள். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லா குழந்தைகளும் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள்லாம் நன்றாக வளரணும், நன்றாக படிக்கணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை துணை அமையணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும். அந்த குழந்தைகளுடைய நம்ம செல்வங்கள் எல்லா குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகள் தான். எந்த குழந்தைகள்லாம் நம்முடைய குழந்தைகள் இல்லைன்னு சொல்வதற்கு சட்டமே கிடையாது. அதனால குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல கொண்டாடினா தான் குழந்தையும் நம்மகிட்ட வரும், தெய்வமும் நம்மகிட்ட வரும். அது மாதிரி குழந்தைகளுக்கு ஜாதி, மனிதனுக்கு ஜாதி மத பேதங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் சும்மா தவறான கருத்து. அந்த மாதிரி எல்லாம் நம்ம யாரையும் நிந்திக்க வேண்டாம். அதனால நம்ம எல்லாரும் நலமுடன் வாழ்வதற்கு எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மன முருகப்பெருமானையும் என் தாய் மகாமாரி ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.